வணக்கம் அன்பு நண்பர்களே. சனாதன தர்ம யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, மலை உச்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய கடவுளை தான் ஒரு பக்தன் பார்க்க செல்கிறாருங்க. அப்போ அந்த பக்தன் கிளம்பும்போது வெறுங்கையோடு பார்க்க போகாதே அப்படின்னு முன்னோர்கள் சொன்னது ஞாபகத்துக்கு வருதுங்க. அப்போ ஏதாவது கொண்டுட்டு போகணும் அப்படின்றத நினைவுபடுத்தி குஷேலன் பார்த்தீங்கன்னா அவள் கிருஷ்ணரை பார்க்க செல்லும் போது எடுத்து செல்வாருங்க. அப்போ இவரும் அதே போல் இருந்ததை முடித்து கொண்டு கிளம்புகிறாருங்க. மலை அடிவாரத்திற்கு சென்றதும் பார்த்தீங்கன்னா மலைத்து நிற்கிறாருங்க இவர். ஏன்னா ரொம்ப உயரமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி அதை பார்த்து மலைச்சு நிற்கிறாரு. ஏற முடியுமா என்னால் அப்படின்னு யோசித்து பார்க்குறான் அந்த பக்தன். அப்போ மலையை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பல வழிகள் தென்படுதுங்க. மேலே போவதற்கு அமைதியான வழி ஒரு வழி தென்படுது, ஆழ்ந்த தியானத்தின் வழி, சாஸ்திர வழி, சம்பிரதாய வழி, மந்திர வழி, தந்திர வழி, கட்டண வழி, கடின வழி, சுலப வழி, குறுக்கு வழி, துரித வழி, சிபாரிசு வழி, பொது வழி, பழைய வழி, புதிய வழின்னு எண்ணிலடங்கா வழிகள் கண்ணுக்கு தென்படுதுங்க. அடேங்கப்பா எத்தனை வழிகள்னு பிரமிப்பாக பார்க்கிறான். அப்போ ஒவ்வொன்றுக்குமே ஒரு வழிகாட்டியும் அதில் தென்படுகிறாருங்க. சில வழிகாட்டிகள் பார்த்தீங்கன்னா அவரை கண்டுகொள்ளவே இல்லைங்க. என் வழியில் ஏற உனக்கு தகுதி இல்லைன்னு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒதுக்குகிறாருங்க. அப்போ நான் கூட்டிட்டு போகிறேன் வா என்று ஒரு சிலர் கூறுறாங்க. கட்டணம் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. என் வழியில் நீ ஏறினால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கையை பிடித்து இழுத்தனர் சிலருங்க. அப்போ மேலே ஏறக்கூடிய சிரமம் உனக்கு எதுவுமே வேண்டாமுங்க, உனக்கு பதில் நான் போகிறேன், கட்டணம் மட்டும் செலுத்து அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. உனக்கு கடவுளை பார்க்கணும் அவ்வளவுதானே, இங்கேருந்து காட்டுகிறேன் பார், அது போதும், அதெல்லாம் நாங்கள் மட்டும்தான் ஏற முடியும் அந்த மலையில் அப்படின்னு ஆணவ அதிகாரத்துடன் சிலர் சொல்கிறாருங்க. அப்போ அங்கேயெல்லாம் உன்னால் போக முடியாது, உன்னால் ஏறவே முடியாது, தூரம் அதிகம், திரும்பி போ, அவரை என்னத்துக்கு நீ பார்க்கணும், பார்த்து ஆக போகிறது என்ன அப்படின்னு அலட்சியப்படுத்தினர் சிலர். அப்போ உண்மையில் நீர் பார்க்கக்கூடிய தூரம் பார்த்தீங்கன்னா அந்த மலையில் நீ பார்க்கக்கூடிய தூரம் இந்த மலை கிடையாது, ஏறினால் ஏறிக்கொண்டே இருக்கும், அது ஒரு வழிப்பாதை. அந்த ஒரு முறை நீ ஏற ஆரம்பிச்சேன்னா திரும்பவே முடியாதுங்க, அப்படியே போக வேண்டியது தான் பயமுறுத்தினர் சிலர். அப்போ சாமியாவது பூதமாவது அது வெறும் கல், அங்கே ஒன்றும் இல்லை, வெட்டி வேலை, போய் உன்னுடைய வேலை பிழைப்பை பார் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. பாதையை அடைத்து வைத்து பகுத்தறிவு பேசுகிறார் சிலர். அப்போ என்ன செய்வது, ஏறுவதா திரும்பி போவதா, குழம்பி நின்ற என்னிடம் பார்த்தீங்கன்னா ஒரு கை நீட்டியதுங்க. பசித்த வயிறு, கடவுளுக்கென்று கொண்டு வந்ததை அந்த கையில் வைத்தேன், மவராசனாக இரு, வாழ்த்திய முகத்தினை பார்த்தேன், நன்றியுடன் என்னை நோக்கி அந்த பூஞ்சை அடைந்த கண்களிலிருந்து புன்னகைத்தார் கடவுள். அப்போ நீங்கள் இங்கே என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் இங்கே தானே இருக்கிறேன். அப்போ அங்கே இருப்பது யார்? மலை உச்சியை நோக்கி கையை நீட்டினேன். அங்கேயும் நான் தான் இருக்கிறேன், எங்கேயும் இருப்பவன் அல்லவா நான். இங்கே என்னை காண முடியாதவர் அங்கே வருகிறார்கள் சிரமப்பட்டு. ஆனால் இது உமது உருவம் அல்லவே, அதுவுமே என்னுடைய உருவம் அல்லவே, எனக்கென்று தனி உருவம் இல்லை. நீ என்னை எதில் காண்கிறாயோ அது நானாவேன். அப்படியென்றால் வாழ்த்திய கண்களில் உனக்கு தெரிபவனும் நானே, பசித்த வயிற்றோடு கை நீட்டியவனும் நானே, உணவளித்த உன் கண்களில் காண்பதும் எனையே, தருபவனும் நானே, பெறுபவனும் நானே, நான் எங்கும் எதிலும் இருக்கிறேன், என் தரிசனம் பெற கண் தேவையில்லை, மனதிருந்தால் போதும். அப்போ உன்னை பார்க்க மலையேற வேண்டாமா என்கிறாயா? குழப்பத்துடன் கேட்டேன். தாராளமாக ஏறிவா, உன்னுடைய விருப்பம், அங்கு நான் இருக்கிறேன் என்றேனே, அங்கு வந்தாலும் என்னை பார்க்கலாம். கடவுளே எனக்கு புரியவில்லை, புரிந்து கொள்வது அவ்வளவு கடினமல்ல. உனக்காக மட்டும் நீ வாழ்ந்தால் என்னை நீ காண முடியாது, சிரமப்பட்டு மலையேறி உச்சிக்குத்தான் நீ வர வேண்டும். பிற உயிர்களுக்காக நீங்க வாழ்ந்தாய் என்றால் நீ இருக்கும் இடத்திலேயே என்னை காண்பாய் என்று புன்னகைத்தார் கடவுள். நன்றி, வணக்கம்.